சொத்து பங்கு. கணவன் மரணித்து விட்டால் அவனுடைய சொத்தை என்ன செய்யணும்? பங்கு வச்சு கொடுக்கணும். மனைவி மரணித்து விட்டால் சொத்தை பங்கு வச்சு கொடுக்கணும். இதுல சொத்து பங்கீட்டுல ஆண்களுக்கு பெண்களை விட 2 மடங்கு. பிள்ளையாக இருந்தாலும் 2 மடங்கு ஆணுக்கு கொடுக்கணும், பிள்ளைக்கு என்ன 1 மடங்கு. அதுவே கணவன் மனைவியாக இருந்தாலும் ஆண்களுக்கு தான் என்ன 2 மடங்கு. ஏன்னா ஆண்களுக்கு தான் தேவை இருக்கிறது. என்ன தேவை இருக்கிறது? அவன் கல்யாணம் முடிக்கணும், அவனுக்கு சொத்து தேவை, அவனுக்கு இடம் தேவை, அவன் தன்னுடைய மனைவியை பார்க்கணும், அதே நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் அவன் தான் உழைச்சி கொடுக்கணும். ஏதோ ஒரு அடிப்படையில் ஆணுக்கு தான் என்ன சுமை இருக்கிறது. அதனாலதான் இஸ்லாம் ஆண்களுக்கு 2 பங்கு கொடுக்க சொல்லி என்ன செய்திருக்கிறது? நிர்ணயிச்சிருக்கிறது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நல்லடியார்களே, எனவேதான் இன்றைய காலத்திலே மரணித்து விட்டால் யாராவது சொத்து பங்கீடு நடக்குதா என்று நினைக்கின்ற அளவுக்கு தான் இருக்கு. சொத்து பங்கீடு எல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம என்ன செய்யறோம்? கேள்விப்படுறோம், அவர் மூத்தாய் நாம் இவ்வளவு சொத்து இருந்தாம், இப்படி டிவைட் பண்ணி கொடுத்தாம்னு சொல்லி எப்பயாவது ஒரு தரம் என்ன செய்யறோம்? கேள்விப்படுகிறோம். ஆனா சொத்து பங்கீடு எல்லாம் என்ன செய்யறது? சரியான முறையில பிரிச்சு அவங்களோட பங்கள் கொடுப்பதே கிடையாது. கணவன் மௌத்தாயினா அப்படியே மனைவி பிள்ளைகள் அந்த வீட்டுல இருக்கிறதா, அந்த பொருளாதாரங்கள் அப்படியே என்ன செய்யும்? கடை சொத்துன்னு இருக்கும். ஆனால் பிள்ளைக்கு கல்யாண வயசு வரும், பிள்ளைக்கு என்ன செய்வாங்க? ஊட்ட கொடுப்பாங்க. இங்கே ஆம்பளை என்ன செய்யறான்? வெளிநாட்டுக்கு போறதா, இன்னொரு தங்கச்சி இருந்தா அதுக்கு முளைச்சி அவன் தான் என்ன செய்யணும்? ஊடு காட்டி கொடுக்கணும். அவன் என்ன செய்வான்? உழைக்கிற காலத்துல உழைச்சி தங்கச்சிக்கும் ராத்தாக்கு ஊடு காட்டி கொடுத்தா அவன் இன்னொரு வீட்டு சீதனமாகிட்டு என்ன செய்யறான்? போறான். இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சமூக சீர்கொடுமை. இன்றைக்கு ஆம்பளையில் இருக்கிறார்கள், உதவி இருக்கிறார்கள், வெளிநாட்டுக்கு போய் ஊடு காட்டுறாங்க. உதவி இல்லாதாலும் பெண்கள் என்ன செய்கிறார்கள்? வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு இல்லறத்தை என்ன செய்யணும்? அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, அவர் வாழ்வதற்கு, அவள் திருமணம் ஒரு இடத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வெளிநாட்டுக்கு போறாங்க. வெளிநாட்டுக்கு போய் சீரழிந்து இன்று வெளிநாட்டிலே வேலை புரியக்கூடிய பல குமரு பெண்கள், திருமணம் முடிக்காத பல குமரு பெண்கள் இந்த சமூக வலைதளங்கள் என்ன செய்யறாங்க? சீரழிகிறாங்க. அவனை நம்பி போறது, இவனை நம்பி போறது, அவனை நம்பி பேசுறது, இவனை நம்பி பேசுறது, அவனை நம்பி தன்னுடைய மறைக்க வேண்டிய பகுதிகளை காட்டுறது, இப்படின்னு என்ன செய்கிறார்கள்? இன்று பல பெண்கள் என்ன செய்கிறார்கள்? சமூகத்தில் சீரழிகிறார்கள். எனவே இதுக்கெல்லாம் மிக பிரதான காரணம் இந்த சீதனம், வீடு என்று சொல்லப்படக்கூடிய இந்த சீதனம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, எனவே ஆண் தான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பெண்ணை திருமணம் முடித்து தன்னுடைய இடத்தில் வைக்க வேண்டும். அதுக்கு பெரிய பங்களா மாளிகை கட்டணும் இஸ்லாம் என்ன செய்யல சொல்லல. உனக்கிட்ட இடம் சொந்தமா இல்லையா? வாடகைக்கு அவதி செய். ஆனா அல்லாஹ் தஆலா உனக்கு பரக்கத் செய்வான். அதை நீ உணர். வாடகைக்கு நீ போயிரு, உனக்கு சொந்தமாக இடம் இல்லையா? ஒரு ஏழை பெண் என்ன செய்ய? திருமணம் முடித்துக் கொண்டு வாடகைக்கு போயிரு. அல்லாஹ் தஆலா உங்க வாழ்க்கையில் என்ன செய்வான்? நிச்சயமாக பரக்கத் செய்வான். அதான நம்ம நம்பிக்கை. அப்ப நாம எல்லாரும் மாறணும், ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில மாறணும் என்கிற முயற்சி செஞ்சு மாறாத வர இந்த நிலையை நம்மளால் என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. எனவே இதற்கு இளைஞர்கள் என்ன செய்ய வேண்டும்? நிச்சயமாக முன் வர வேண்டும். இளைஞர்கள் அவர்களை உழைத்து அவர்களுக்கான இருப்பிடங்களை தயார் செய்து